வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த டெக்னோ போவா கர்வ் 2. இதோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா 8000 mAh கொண்ட பிக் பேட்டரியோடு இது வருது. எஸ், பிக் பேட்டரி தான் இதோட பிக் ஹைலைட். இந்த ஃபோனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதோட பேட்டரி தவிர்த்து இதில் மற்ற விஷயங்கள் எல்லாம் இது எப்படி தந்திருக்காங்கிறது பதிவில் நான் சொல்கிறேன். இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 கிட்ட வருது. பைலிங் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இந்த ஃபோன் இன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம். டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த போவா கர்வ் 2 5G வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 3 கலரில் வருது. பின்பக்கம் இந்த கலர் டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 8000 mAh பிக் பேட்டரி, ஸ்லிம் பாடியோடி வருது. 25G பேண்ட் வித் டுவல் சிக்னல் சிப் செட் தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நெட்வொர்க் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கர்வ் அமோலட் டிஸ்பிளே வந்து தராங்க. போவா கர்வ் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இது எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ம் டைட்டானியம் என்கிற இந்த கலர். அதை தவிர்த்து வேறு 2 கலர்லேயும் இது வருது. ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி இந்த டைமென்ஷனில் இருக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக 7.42 mm திக்னஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 195 grams தான் வந்து தந்திருக்காங்க. பட் 8000 mAh பேட்டரி இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ சிலிக்கான் கார்பைட் பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லுக்கில் வந்து தந்திருக்காங்க. கார்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப கர்வ்டாக இருக்குது. கேமரா மாடல் இந்த மாதிரி தந்திருக்காங்க. சரி, டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்தலாமா. சாஃப்ட் பேக் கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் இதில் வந்து சிம் எஜெக்டர் பின்னு, கேபிள், 45 watts சார்ஜர் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்துடுறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுங்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். எஸ், திஸ் இஸ் த பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இப்போ வந்து இந்த டிசைன் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ரொம்ப தின்னான ஒரு பாடியில் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான். கேமரா மாடல் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஷேப்பில் வேறு எந்த ஃபோன்லையும் இந்த மாதிரி ஒரு ஷேப் நான் வந்து பார்த்ததில்லை. கீழேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து இங்கேயும் ஒரு டிசைன் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக், 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. கர்வ்டு பேக் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தீம் கிடைக்குது. iOS அந்த ட்ரெடிஷ்னலாக அவங்களோட தீமு, அப்புறம் அந்த விஷன் நாட்னு ஒரு தீம் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் செட் பண்ணிக்கிறது வந்து இந்த விஷன் நாட்ங்கிற தீம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஐகான்ஸு ஆப் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, தெரியல பார்க்கலாம். NFC கிடையாது, FM ரேடியோ இருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் சில வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 inch டிஸ்பிளே, கர்வ்டு அமோலட் டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 4500 nits பீக் பிரைட்னஸ் வந்து தராங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி செமையாக இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. விவிடாகவும் இருக்குது. 2800 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் கிடைக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் வந்து இல்லை. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே, பிரைட்டான விவிடான மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல டிஸ்பிளே தந்துட்டு இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு HDR வந்து எனேபிள் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த விலைக்கு அது வந்து நான் வந்து எதிர்பார்த்தது. பட் டிஸ்பிளே வந்து கார்ஜியஸான ஒரு டிஸ்பிளே, அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமென்சிட்டி 7100 சிப்செட்டில் வந்து பவர் ஆகுது. 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட் இது. 2 வேரியன்ட் இருக்குது. 8GB 128, 8GB 256GB. UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM வந்து தராங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் சிப்செட் தான், சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து இதோட விலை குறைவான சிப்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமென்சிட்டி 7300, 7400 அதெல்லாம் வச்சு வருது. பட் இதில் வந்து 7100 தான் தந்திருக்காங்க. பட் ரெகுலர் யூஸுக்கு, மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்குலாம் இது வந்து ஓகே. பட் இது வந்து கேமிங் ஃபோக்கஸ்டான சிப்செட் கிடையாது. BGMI, கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் வந்து ஸ்டேபிளான FPSலாம் வந்து கிடைக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாது. ஸோ நார்மல் யூஸ் கேசஸ்க்குலாம் வந்து நல்லாயிருக்கும். பட் கேம் பீரியட்லாம், அதாவது நீங்கள் சஸ்டெயின்டாக நீங்கள் நிறைய நேரம் கேம் விளையாடுவீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஃபோன்கள் பார்க்கலாம். பட் கேஷுவலாக நான் கேம் விளையாடுவேன்ப்பா, ரொம்ப நேரம்லாம் வரல, பட் அப்பப்போ நான் விளையாடுவேன். பட் மற்றபடி டாஸ்க்குலாம் அதுக்கெலாம் வந்து இது ஓகேவாக தான் இருக்கும். பட் இந்த விலைக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டர் சிப்செட் வந்து அவங்க வந்து தந்துருக்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. 2 MP ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா தந்திருக்காங்க. 2K வந்து நீங்கள் 30 FPS மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து 2K வீடியோ வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். கேமரா ஃபோக்கஸ்டான ஃபோனு இதுக்கு சொல்ல முடியாது. ஸோ கேமராவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ டெலிஃபோட்டோ,
நோ அல்ட்ரா வைட். கேமரா குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள் டீசெண்டாக இருக்குது. பட் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கேமராவும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். வீடியோவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. நீங்கள் வந்து 2Kல வீடியோ எடுத்தீங்கன்னா 1080ல நீங்கள் வச்சு எடுக்கும்போது இஏஎஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான வீடியோஸ் எடுக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் கிராப் இருக்கும். ஸோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2Kல வீடியோ எடுக்கலாம். ஸோ 2K வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஃபோனோட கீ ஹைலைட். 8000 mAh பேட்டரியோடு வருது. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஒரு 1.5 ஹவர்ஸில் இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பட் செமையான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 16ல் அவங்களோட ஹைஓஎஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்துருக்காங்க. டெக்னோ ஏஐன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, ஏஐ கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், ஏஐ ரைட்டிங், ஏஐ நோட், இதெல்லாம் வந்து இப்போ எல்லா ஃபோன்லேயும் வருது. ஸோ அதுவும் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஏஐ கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ எரேசர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து போவா கர்வ் 2. இதோட கீ ஹைலைட் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. 8000 mAh பேட்டரி, செம பேட்டரி. எனக்கு பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு பாடியில் வேணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஸ்லிம்மாகவும் இருக்கணும், பட் பிக் பேட்டரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து க்ளீனான ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் கிடைக்குது. நல்ல பேட்டரி லைஃப் தராங்க. அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே, கார்ஜியஸான ஒரு கர்வ்டு அமோலெட் டிஸ்பிளேயும் தராங்க. பட் HDR10 வந்து இதில் வந்து கிடையாது நெட்ஃப்ளிக்ஸில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆவரேஜாக இருக்குது. நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் இது வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கான ஒரு சிப்ஸ் தான் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. விலை 27,000 கிட்ட இது வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2025ல் வந்தக்கூடிய ஃபோன்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எல்லா ஃபோன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொண்டு வராங்க. அக்ராஸ் த போர்டு எல்லா பிராண்டுமே வந்து அவங்க ஃபோன்கள் வந்து விலை அதிகமாக தான் இருக்குது 2026ல். ஸோ அப்படி பார்க்கும்போது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இதோட விலை வந்து இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக வந்து தந்திருக்கலாம். கொஞ்சம் ஹை ப்ரைஸாக தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன், அது வந்து மறக்க முடியாது. பட் 27,000க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி கூட ஒரு ஃபோன் எவ்ரிடே யூஸுக்கு வந்து நான் வந்து அதிகமாக நான் ட்ராவல் பண்ணுவேன். அதனால் எனக்கு பேட்டரி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பட் எனக்கு ஹெவியாகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்டான இந்த லுக்கில் இந்த போவா கர்வ் 2 வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.